நடிகர் திரு முனிஷ்காந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, நான் அதில் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க பண்ண படங்களில் வந்து நிறையா படங்களுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது காரணம் டெல்லி பாபு சார் தான். அதே மாதிரி முண்டாசுப்பட்டி, மரதநாயகம், மாநகரம், அதுக்கு பிறகு மரதநாயகம், இந்த மூணுமே வந்து கேரியரில், சினிமா கேரியரில் முக்கியமான படம். அந்த மரதநாயகம் அப்போ தான் வந்து சாரை முதல்ல பார்க்குறேன். அவ்வளோ ஒரு இயல்பாக, அதாவது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா மரதநாயகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நாங்கள்லாம் அப்கமிங். இது மரதநாயகம் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதை நம்பி வந்து டைரக்டர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்ட மாமனிதர் இவர் தான். அதே மாதிரி வந்து நிறையா டைரக்டர்ஸை உருவாக்குனவர் இருந்தது தான், இன்னும் நிறையா உருவாக்கியிருப்பார். ஒரு 1000 பேர்த்துக்கு வேலை கொடுத்துருப்பாரு. அது பூர்ண செய்வார்னு நம்புகிறேன். எனக்கு பேச வரல. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பேசணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இப்போ 2 ஸ்டார்ட் பண்ணி வேறு ஈவெண்ட்டெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அந்த விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து இப்படி நான் இந்த மாதிரி ஒரு பேசணும்னு நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. 2016 பிகினிங்கில் தான் இந்த மாமனிதனை நான் வந்து சந்தித்தேன். அப்போது பூர்ணேஷ் 2 பேரும் தான் இந்த மரதநாயகம் கதை கேட்டாங்க. அவங்க கேட்டது சார் ஒரு 1/2 மணி நேரம் தான் கேட்டார். கேட்ட உடனேயுமே அவருக்கு பிடிச்சிருந்தது. அடுத்தடுத்த கட்டத்தில் போய் டக்குன்னு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஒரு முதல் பட இயக்குனருக்கு இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு, வரம். அது ஏதாவது நம்ம பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர். அந்த படம் ஆரம்பிக்கிறதுல இருந்த சிரமங்களுக்கு என் கூட இருந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்து டேக் ஆஃப் பண்ணி விட்டார். எந்த இடத்துலையும் அவர் நினச்சிருந்தா அந்த படத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஸ்கிரிப்டுக்கு போயிருக்க முடியும். அவ்வளோ கதைகள் இருந்தது. இருந்தாலும் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தைக்காக, அவர்கிட்ட இருக்கிற அந்த மனிதங்கிற ஒரு விஷயத்துக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சிலர்கிட்ட இருக்கும். பட் இவர்கிட்ட இருக்கிற மனிதம் நான் எந்த தயாரிப்பாளர்கிட்டையும் நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை. ஒரு வேளை அவங்ககிட்ட பழகின்னு தான் தெரியும். பட் அந்த மனிதங்கிற ஒரு விஷயம்தான் இவர் தயாரிப்பாளர் தாண்டி ஒரு மாமனிதனாக நிறுத்துதுன்னு நினைக்கிறேன். ஜூன் 22 தான் அவரை கடைசியாக நான் மீட் பண்ண சந்திப்பு. அவர் தான் கடைசி ஆஃபீஸ்க்கு வந்த நாள். எனக்கு தெரியாது அவர் இப்படி 22ஆம் போனவர் திரும்பி வரமாட்டார்னு நினைக்கவே இல்லை. அதாவது செல்வமணி சார் சொல்லிட்டு போன மாதிரி ஒருத்தங்களோட ஃபோட்டோவை பார்த்து நமக்கு கண்ணீர் வருதுன்னா அது எல்லாத்துக்கிட்டையும் அது நம்ம வராது. இது வந்து இது ப்ரொடியூசர் தாண்டி எனக்கு அப்பா மாதிரி தான் எப்போவுமே. இண்டஸ்ட்ரி பொறுத்த சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா மாதிரி தான். எப்பவும் அவர்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஆகட்டும், நல்ல நல்ல இயக்குநர்களுக்கு ஒரு அப்பாவையிலேருந்து ஒரு குழந்தைகள் மாதிரி தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். தடுமாறி நிற்கிறோம். இதுலேருந்து கண்டிப்பாக நாங்கள் மீண்டு வருவோம். ஏன்னா நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல ஒரு தேவுக்கெல்லாம் நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. அடுத்த துறை இருக்காங்க. நல்ல அதை போக நிறைய டைரக்டர்ஸ் உங்கள் கூட இருக்காங்க. எப்போ வேணாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 இயக்குநர்கள் உருவாக்கியிருக்காரு. எந்த உதவினாலும் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் முன்னாடி வந்து செய்வோம். அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து வாக்கு கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. வந்திருக்கிற எல்லாரும் இத்தனை பேர் இதை மதித்து சாருக்காக வந்தது ரொம்ப நன்றி. அவருக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கொடுத்தது. அதுக்கு பிறகு நம்ம நிறைய படங்கள் பார்த்தோம். ஊமை கடவுளே பெரிய வெற்றி கொடுத்தாரு. மரகத நாணயம் அப்படின்னு, பேச்சுலர் அப்படின்னு வரிசையாக வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்தார். அந்த ஒரு பெரிய வெற்றி கொடுத்த இயக்குனர் திரு ராம்குமார் அவர்களை வருமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது.
வேற என்ன எனக்கு பேசுறதுக்கே வரல. ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, நான் இன்னைக்கு சினிமாவில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து டெலிபாபு சார். நான் அந்த மேடைக்காக சொல்ல, ஏன்னா இங்கே சிலருக்கு தெரியும் வந்து ராட்சசன் கதை வந்து கிட்டத்தட்ட 35 நிராகரிப்புகளை சந்திச்சிருக்கு அந்த கதை. அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு சினிமா மேலே பெரிய வெறுப்பே ஆயிடுச்சு. அப்போது 36வது ஆள் தான் டெலிபாபு சாருக்காக சொன்னேன். அவர் கதை கேட்டு முடிச்சோன்னே யோசிக்காமல் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. நான் அதுக்கு வந்து சந்தோஷப்படல. உடனே கேட்டேன், இல்லை நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் இன்றைக்கி போக சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து இல்லை வேண்டாம்னு சொல்லிடுவீங்களான்னு கேட்டேன் அவருக்கு. இல்லை இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை நான் அது மாதிரி நிறைய கேள்வி கேட்டேன், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னா. இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை உடனே ஆரம்பித்தார். எனக்கு அப்போ தான் நம்பிக்கை வந்தது. அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, அவருக்கு தெரியும் இந்த கதை வந்து நிறைய பேர் நிராகரிச்சிருக்காங்க, வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இயல்பாகவே அவருக்கு ப்ரொடியூசருக்கெல்லாம் தோணியிருக்கு, அப்போ இந்த கதை இத்தனை பேர் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இதில் கதையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை வந்து இதை நம்பி எடுக்கலாமா, இல்லை வந்து இது இப்படி சக்ஸஸ் ஆகுமா, இல்லை இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து ஒரு காமெடியான படம், இது இவ்வளோ சீரியஸான கதையை ஹேண்டில் பண்ணிடுவாரா, இப்படி எந்த விதமான சந்தேகமும் வந்து அவர்கிட்ட இல்லை. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு நாள் கூட படம் அன்னைக்கு அந்த கதை சொல்லி முடிச்சுன்னா என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, கதை மேலே வச்சுருந்த நம்பிக்கை கடைசியில் ரிலீஸ் வரைக்குமே ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட அவருக்கு அந்த டவுட்டே வரல. எனக்கு அது பெரிய இப்போவும் நான் நினைக்கிறத அது ஆச்சரியமாக நினைப்பேன். ஏன்னா அவர் ரொம்ப வருஷம் ப்ரொடியூசராக இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை அது கேட்காம இருந்தால் ஆச்சரியம் இல்லை. எனக்கு அவர் புது ப்ரொடியூசராக அந்த டைமில் 2 படம் தான் முடிந்தார். அப்போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது, அவ்வளோ தூரம் என் மேலே நம்பிக்கை வச்சது. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட என் மேலே வந்து அவ்வளோ நம்பிக்கையோடு தான் இருந்தார். அது ராட்சசன் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு சில தாமதங்கள் ஆச்சு. அந்த 3வது படம் பண்ணுற அந்த கதைக்கும் நிறைய நிராகரிப்புகள் இருந்தது. அப்போல்லாம் எனக்கு கூப்பிட்டு அவர் வந்து சொல்கிறதுலாம், ராம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் எந்த கதை எடுத்தாலும் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவீங்க அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருப்பார். அதனால் நமக்கு நம்பிக்கை நம்ம மேலே வைக்கிற ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப சிரமம், அது கஷ்டம். அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது, நான் இன்றைக்கி வந்து அப்படி ஒரு ஆளை நான் அப்படி ஒரு மனுஷனை நான் இழந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக எனக்கு அப்படி ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா நிறைய தடவை மீட் பண்ணும்போதெல்லாம் அவர் சொல்கிற வார்த்தையே அதுதான், நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட எப்போ மீட் பண்ணும்போதும் சொல்லுவார். ஸோ எனக்கு அது வந்து பர்சனலாக பார்த்தா அது பெரிய நம்பிக்கை என் மேலே வைக்கிற ஆட்கள் இழக்கிறது வந்து பெரிய சொத்தை இழந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால் பட் இன்றைக்கி வந்து அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப 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 நன்றி சார், என் மேலே வச்சிருந்த அத்தனை நம்பிக்கைக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்யூ ராம்குமார்.